சீக்கிரம் என்ன பண்றேன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கு. யாரும் ஊர்ல இருந்து கிளம்பி வரமாட்டாங்க. வரமாட்டேன். ஃப்ரெண்ட்ட மட்டும் சொல்லிட்டேன் நான். என் ஃப்ரெண்ட்ட நான் சொல்லிட்டேன். அவங்க எல்லாருமே தெரியும், எல்லாருமே தெரியும். பெரிய பெரிய கையெல்லாம் இதோ வந்துட்டான் பாரு. கோபால் எப்படா இருக்கா? இதான் என்னோட ஃப்ரெண்டு. எனக்கு பிரச்சனை சொன்னா உடனே வந்துருவான். கையில மாலை ஆமாண்டா, ஒன்றும் இல்லை. உங்க பேர் வந்து அனு. இன்ஸ்டாகிராம்ல தான் பழக்கம் எனக்கும் அவங்களுக்கும். லவ் பண்ணிட்டான் வச்சான். பொண்ணு மெசேஜ் போட்டான் கும்முன்னு இருக்குன்ட்டு. உடனே ஓகே சொல்லிச்சு, டப்புன்னு கூப்பிட்டேன். நம்ம தான் இப்படி இருக்கோம், தேவாங்க மாதிரி பொண்ணா கும்முன்னு பிடிக்கும்ல. பொண்ணு கும்முன்னு பிடிக்க தேவையில்லை, வச்சு வாழ முடியுமா? வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ உனக்கு ஹெல்ப் தான் கேட்டேன் நானு. உனக்கு தான் கிடைக்கல, எனக்காக கிடைச்சிட்டு போட்டுங்க. சரி சரி ஓகே தானே? வீட்டுல வந்து பெரியவங்க அடிக்கிறதுதான் வந்துட்டு இருக்காங்க. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும். கையெழுத்து போடுறது எவன் ஒன்றும் கூப்பிடுறேன். நம்ம டீம்ல ஒருத்தனுமே வர மாட்டான். பயப்படுறானுங்க. அப்படியே எல்லாரும் பயப்பட செஞ்சவங்க. சும்மா ஒரு கையெழுத்து போடுறது பயப்படுறாங்க. கையெடுத்துனா நீ வந்து வெத்தி பேப்பரை கழுத்தவங்களே கல்யாணத்துக்கு மேரேஜுக்குன்னு கழுத்து எப்படி சொல்றேன். யாரும் ஒன்றும் பயப்பட மாட்டேல இருக்கும். நான் பாத்துக்கிறேன். கூட மட்டும் இருந்தா போதும். பாத்துக்க, எனக்கும் தெரியும். நீ பாத்துக்க, நான் என்னைய பாக்குறதுக்கு அதெல்லாம் பயப்படாதா. நீ தானே தைரியமா கொடுத்தேன். ஒரு கையெழுத்து மட்டும்தான். அவங்க வரதுக்குள்ள நம்ம கல்யாணத்தை முடிச்சுட்டு அவங்க அப்படியே ஃபர்ஸ்ட் நைட் போயிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு ஃபர்ஸ்ட் நைட் சொல்லிட்டு இருக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் வேற ஏதாவது பண்ணுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பேச வீட்டுல இருந்து போன் பண்ணிட்டு இருக்காங்க. தப்புன்னு சொல்றா. நீ பேசுறதுலாம் டைம் இல்லடா. இந்த கோயிலுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரி ஓகே. சரியா? வருவல்ல? கண்டிப்பா வரும். நான் சொன்னல என் ஃப்ரெண்ட் வரான். சரி சீக்கிரம். சரி நான் போயிட்டு என்ன பண்றேன், ஃபோன் பண்றாங்க. மார்க்கெட் போயிட்டு மஞ்சள் தாலி மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே சரியா? உனக்கு தனியா ஒண்ணு பண்ணு. நீ கோபால் கூட இரு. கோபால வச்சு கோபால பத்திரம் கோபால யாரு வந்தாலும் பேசிக்கோ. நான் வந்துடுறேன். அந்த பக்கத்துல முருகன் கோயில் போயிட்டு பால் கூட வாங்கிட்டு வந்துடுறேன். பாத்துக்கோ, உன நம்பிதான் விட்டு போறேன். சரியா? கொஞ்சம் சீக்கிரமா வா. நான் வந்துடுறேன். பத்திரமா பாத்துக்கடா. பத்திரமா என் ஃப்ரெண்டு தான். நான் உடனே ஓடி போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு. தாலி அப்புறம் என்ன வாங்கணும்? தாலி மட்டும் போதும். அது அப்புறமா மாலை வாங்கியாச்சு. வேற எதுவும் தேவை? அது போதும். போ ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வேற இது எதுவும் வேணாம் பாரு. அதுல இப்ப ரொம்ப முக்கியமா நீ புடவை கட்டாம எப்ப கல்யாணம் பண்றீங்க? இப்ப வர போறாங்க. இப்ப நீ பாரு பிரபா. அப்புறம் இழுத்து போட்டு அடின்னு அடிச்சிருவாங்க. போ. அப்படி இல்லடி, நம்ம வேட்டி சட்டை கட்டணும், புடவை கட்டணும். அப்பதான் கல்யாணம் ஃபீல் வரும். ஆமா தானடா? எங்க வீட்டாளுக்கு தெரிஞ்சிச்சு அதோட மொத்த ஃபீலும் போயிடும். போயிடு. நான் ஒண்ணு பண்ணுவேன். நான் மட்டும் வேட்டி சட்டை கட்டிக்குவா. அப்பதான் நல்லா இருக்கும் எனக்கு. பிரபா பூரியா இல்ல எப்படி மாட்டின் 2 பேரும் அடி வாங்க போறோம். சொன்ன கேள்வி. புடவை வேட்டி சட்டை கட்டதான் நல்லா இருக்கும். கல்யாணத்துக்கு இப்படியே கல்யாணம் பண்ணலாம். அவசரத்துல இப்ப அப்படியே அரையும் குறையுமா வந்துருச்சு. பாரு அப்படியே வந்துருச்சு. பிரபா பூரியா இல்ல, டைம் ஆகுது. சொன்னா புரிஞ்சுக்கோ. அவங்க வேற போன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு லொகேஷன் வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சிடான்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிருக்காங்க? ஆமா. போ. அடிட்டு நாங்க இருக்கிற பிரச்சனைடா. 50 பேரோட தான் வருவாரு. அதுக்கு தான் சொல்ற பிரபா. போ பிரபா. 50 பேர் வருவாங்கடா. 1000 பேர் இருந்தாலும் இருக்கும். ஏன் குழப்படுது? 50 பேர் வருவாங்கடா. 1000 பேர் இருந்தாலும் இருக்கும். ஏன் குழப்படுது? புளிய இடறாதீங்க. நாங்கெல்லாம் தேக்குடா. ஆரையும் பாப்போம். சரி போ பிரபா. டக்குன்னு உடனே வந்துடும். போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா நம்ம தான் விட்டு போறேன். சரியா? ஏரியா வேற சைட் இல்லாத ஏரியா. அது வேற கும்முன்னு இருக்குது. ஏதாவது பண்ற போறானுங்கடா. ஃபர்ஸ்ட் போறியா? போறேன். பத்திரண்டா. பத்திரண்டா கோபாலே பாத்துக்கலாம். ஐயோ சரி போ. சீக்கிரம் போ. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? ஐயோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. இவன் வேற எங்கடா போயிருக்கிறான்னு தெரியல. போன் வேற எடுக்கவும் மாட்டான். ஐயோ கடவுளே, வீட்டுல இருந்து வந்துருவான் போல இருக்கு. அதெல்லாம் யாரும் மாட்டாங்க. நான் பாத்துக்கிறேன். சரி. சரியா? இங்க பாரு, என்னோட ஏரியா, என்னோட கோட்டை. இங்க என்ன தவிர வேற எவனும் ஆளு கிடையாது. அந்தாங்க ஆளு. அதான் உங்களை நம்பிதான் விட்டு போயிருக்காரு. அதுக்குதான் சொல்றேன். இது சீக்கிரமா. இன்னும் எவ்வளவு இருக்கு கடை? கடை இங்க இருந்து 2 கிலோமீட்டர் இருக்கு. 2 கிலோமீட்டர் இருக்கான். இவன் வேற இப்படி சொல்லிட்டு போயிட்டானே. என்ன பண்றது? எங்க சொல்லுங்க. சொல்லிட்டா? சொல்லுங்க. அவனை நம்பியா நீங்க அவ்வளவு திறந்து வருவீங்க? எனக்கு அவனை பிடிக்கும். அதனாலதான் நான் அவனை தேடி வீட்டாளுங்க எல்லாத்தையும் சண்டை போட்டு நான் ஓடி வந்துட்டேன். அவன் ஒரு புறம்போக்குண்டு. என்னங்க இப்படி ஃப்ரெண்டா இருந்துட்டு இந்த மாதிரி சொல்றீங்க? உண்மையிலேதான் சொல்றான் புறம்போக்கு. அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா?
கல்யாணம் ஆச்சு உங்களை வந்து இருந்தாதான் ஒய்ஃபா வச்சுக்கலாம். ஏங்க விளையாட்டு கூட இந்த மாதிரி சொல்லாதீங்க, அவர் அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு இன்ஸ்டால பேசின உங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்லையா? அவரோட போஸ்ட்ல கூட நான் பார்த்தேனே, எல்லாமே சிங்கிள் தான் போட்டிருந்தாரு. சிங்கிள்ங்கிறது சும்மா நிறைய பேர் இந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்க சிங்கிள். நிறைய பேர் பார்த்துட்டு தான் அவர் வந்திருப்பாரு இந்த இடத்துக்கு. இதோட அவனை இதுங்கிறத மறந்துருங்க, அப்படி கிடையாது. நீங்க அவர் ஃப்ரெண்டு தானே? ஃப்ரெண்டு தான், அவன் ஃப்ரெண்டா இருக்குது நான் சொல்றேன். இல்ல நாங்க ஒருவேளை ஓடி வந்துட்டோன்றதுனால இந்த மாதிரி பேசுறீங்களா என்ன? இல்ல உண்மையிலே அவன் இந்த மாதிரி பேர் இருக்கு. என்னடா அவன் இருக்குங்க இன்னும் இப்படி வேற சொல்றீங்க, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் சரி வீட்டுல என்ன சொன்னாலும் எது பண்ணான்னு சொல்லிட்டு கிளம்பி உடனே ஓடி வந்துட்டேன் நான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ எனக்கு தெரிஞ்சு எப்படியும் எங்க வீட்டாளுங்கலாம் இப்ப வந்துருவாங்க. அவன் வந்தா நான் பாத்துக்கணும். இன்னும் பிடிச்சிருக்கா? புரியல. இன்னும் பிடிச்சிருக்காங்க. நீங்க யாருன்னே தெரியாது எனக்கு, நீங்க அவரோட ஃப்ரெண்டு தானே? அவரோட ஃப்ரெண்டு தான். என்ன பிடிச்சிருக்கா? அரே பேயில போமா இலே லவ் தான பண்ணிருக்கோம், வேற என்ன பண்ணுவோம்? நாங்களா எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. நாங்க பீச்சு பார்க்கு என்ன எங்கெங்க போக முடியுமோ எல்லாமே பண்ணிட்டோம், அதனாலதான் வந்துட்டேன். ஏங்க இதெல்லாமே உங்கள்கிட்ட சொல்லுவாங்க? கிட்ட வந்துட்டேன்னு சொன்னா இன்னும் வராம இருக்கும். ஃப்ரெண்டுன்னு சரி சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்றேன் ஃப்ரெண்டு. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? அதுக்குன்னு எல்லா பர்சனல் விஷயத்தெல்லாம் சொல்லலாம் மாட்டாங்க எந்த ஒரு ஃப்ரெண்டும். நீங்க உண்மையா வரட்டும், நான் கண்டிப்பா அவனை விட மாட்டேன். நான் அவனை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரி அவனை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேல மாடே மாட்டேன். எப்படி மாலை மாத்த முடியும்? நீங்க எங்க இருக்கீங்க, என்ன வேலை செய்றீங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. அப்ப நான் எப்படி உங்களை நம்பி வர முடியும்? நீங்க என்ன நம்பி வாங்க, நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன். உண்மையா நல்லா பாத்துப்பீங்களா? கண்டிப்பா ப்ராமிஸா நான் நல்லா பாத்துக்கிறேன். சரி தாங்க. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. சீக்கிரம். நான் அவனை நம்பி வந்தனே, நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டீங்க, நான் என்ன பண்றது இப்போ? தாலி தாலி இல்லைன்னு பாத்துக்கிறேன். இப்ப தாலி தேடுங்க, டக்குன்னு தேடுங்க. எதனா அந்த பக்கம் எதனா இருக்கான்னு பாருங்க. சீக்கிரம் வந்துட போறான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? தாலி கிடைக்கும். கோபால இங்க வா. என்னடா ரெண்டு பேரும் மாலை மாத்திருக்கீங்க? இங்க வா. என்னது இது? என் மனசு அவளை புரிஞ்சிருச்சு. நீ இல்ல பிரபா. என்ன பண்ண ஆளா? என்னடா பண்ண? எனக்கு பிடிச்ச உள்ள பிடிச்சிருக்கா? இல்ல பிரபா, அவன் தான் ஏதோ சொல்லி என் மைண்ட்ல இது பண்ணிட்டான். நீ ஏதோ 7-8 கல்யாணம் எல்லாம் பண்ணிருக்கன்னு சொன்னான் என்கிட்ட. ஏன்டா அப்படி பண்ண? எவ்வளவு கஷ்டப்பட்டு கரெக்ட் கும்பன ஒரு ஃபிகரா. ஏன்டா அப்படி துரோகம் பண்ண? யாரு நீ துரோகம் பண்ண? அவள சொல்றாங்க. இல்ல பிரபா, நீ தான் எனக்கு துரோகம் செஞ்சிருக்கிற. 7-8 கல்யாணம் பண்ணிருக்கிறேன். ஆஹா, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. இங்க பாரு உன்ன மாதிரி பீஸ் தான் கிடைக்காது எனக்கு. எனக்கு அவன் தான் வேணும். கோபால் ஏன்டா நீ இப்படி கெஞ்சிக்க நான் கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணிட்டு வந்தேன்டா. பிரபா நீ கரெக்ட் பண்ணிட்டு ஊத்திட்டு வா, அது எனக்கு தேவையில்லை. நீ வந்து ஏற்கனவே 7-8 பொண்ணுக்கு துரோகம் பண்ணிருக்க. எனக்கு எப்படி எனக்கு துரோகம் பண்ணுவ நீ? இல்ல நம்பிதானே வீட்டுல இருந்து எல்லாரும் பரவாயில்ல, என்ன ஒரு நல்லா பாத்துப்பேன்னு சொல்லிட்டாரு. கவிதை எல்லாம் செம்மையா சொன்னார் தெரியுமா? கவிதை மட்டும் தான் சொல்ல முடியாது, பண்ண முடியாது அவனால. பரவாயில்ல, கவிதை எல்லாம் செம்மையா சொல்லி மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அது போதும் எனக்கு. 1 லட்சம் சம்பாதிக்க? ஆமா. பச்சை துரோகம் இல்லையாடா உனக்கு? நீ வெறும் 20,000 ரூபாய் அந்த மாதிரி தானே சம்பாதிக்கிற. அவர் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். உனக்கு எதுவுமே பண்ண முடியாது. அவதான் அவ்வளவுதான் மரியாதை. நீதான் பண்ணது துரோகம். கோபால நீ பண்ணதுதான் துரோகம். நான் என் ஃப்ரெண்ட் பேசிக்கிறேன் ப்ளீஸ். 10 நிமிஷம் பேசி டைம் கொடு மச்சான். வாடா. என்னடா நான் பச்சை துரோகம் பண்ணல, கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டான். சூப்பர் ஃபிகர்ரா இது. எனக்கு விட்டு கொடுத்துறா ப்ளீஸ். அவனுக்கு நிறைய என்னங்க நீங்க வாங்க. அசிங்கமா கேப்ப நீ பண்ற பச்சை துரோகம் உனக்கு தெரியலையா? தாலி வாங்க போற கேப்ல கூட்டு போயிட்டியாடா? அவர் விடுங்க. விடுங்களா? வாடா
விடுங்கண்ணா விடுங்க, அதை செஞ்சு அவரை எதுக்கு இது பண்றீங்க? அர்த்தம் கொண்டாடி தர்றீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட இதுவும் கிடையாது. தாலி கட்டல தாலி கட்டல மாலை மட்டும் போட்டுருக்க. தாலி எங்க தாலிங்களா? இதுக்குதான் சொன்ன தாலியை தேடு, கல்யாணமே கிடையாது. இதுக்குதான் சொன்ன தாலியை தேடு தேடுன்ட்டு. தாலியா வரும். நாங்க மனசார கல்யாணம் பண்ணிட்டோம். வேற எதாவது பண்ணி தொட்டியா ஆமா கட்டி பிடிச்சியா ஆமா கிஸ் பண்ணியா? இல்ல ஆமா கிஸ் பண்ணியா? அம்மா பிக்கர் அடி விட்டு கொடுத்துறா எனக்கு. எனக்கு வேணும் விட்றா. நான் வச்சுக்கிறேன். எனக்கு 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 எனக்குடா எனக்குடா வாங்க இந்த பக்கம் போயிடலாம். எனக்குடா எனக்குடா கோபாலே கோபால விட்றா வச்சுக்கிறேன்டா. நான் வச்சுக்கிறேன்டா கொஞ்ச நாளைக்கு. பாரு பேப்பா, ஒழுங்கா அமைதியா போயிரு. நான் வச்சுக்கிறேன். நீ போயிட்டு வா, வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கு. வீட்டுல நானும் வச்சுக்கிறேன்டா. ஏய் ஏற்கனவே 7 வச்சு வைக்க போறியா? போ வீட்டுக்கு போயிட்டு உதவி பண்ணா வந்தது. உதவி பண்ணத்தான் வந்தேன். இப்ப என்னச்சு, அவளுக்கு எனக்கு பிடிச்சிருச்சு, எனக்கு அவளுக்கு பிடிச்சிருச்சு. துரோகி வாங்க. உனக்கு துரோகமா தெரியலையா உனக்கு? டேய் நீ பண்ணதுதான் துரோகம். வீடு இந்த பக்கம். கோபால் கோபால் உன்னை நல்லா எடுத்துட்டாரு. வருஷம் வாய கல்யாணம் பண்ணிட்டியா? ஆமா ஏமா இங்க வாமா. சும்மாடா இது, இங்க வா. சும்மாடா இது வந்து பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாதா? உன்னை பிராங்க் பண்ணு நிறைய பேர் கேட்டு இருந்தாங்களா? நீ நல்லவா திருந்திட்டேன்னு நினைச்சடா. என்னடா எப்படி பண்ணிட்ட? டேய், அதுக்கு வேற யாருமே கிடைக்கலையா? யாரும் கிடைக்கலன்னா அவளை கூப்பிட்டேன். ஏன்டா கோபுற? நாளைக்கு வரப்பட கிளம்பி வைக்கிறீங்க. வாடா கோபால. கால் பண்ணி